வணக்கம். 8/1/2026 வியாழக்கிழமை. இன்றைய துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் பழக வேண்டிய நாளாகவும் அமையக்கூடும். சிறிய சிறிய மன உளைச்சல்கள் சங்கட்டங்கள் வராமல் இருக்க அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் செய்யும் வேளையில் கவனத்தோடும் செயல்பட்டால் எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சிக்கல்கள் தீர்வாகும். மன சாந்தமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். இன்றைய நாளில் துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் மதியம் வரை சற்று பொறுமோடு இருக்க வேண்டும். பிறகு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சுவாதி நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். மதியத்துக்கு பிறகு செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறு பெரிய சங்கடத்தை உருவாக்கிடும். விசாகம் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மதியம் வரை பொறுமை நிதானம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டிய நாள். பொறுமை நிதானத்தோடு பழகினால் சிக்கல்களை பெரிதாக்காமல் தவிர்த்து பெரிய அளவுக்கான நன்மைகளை உருவாக்க முடியும். இன்றைய நாளில் விசாக நட்சத்திரக்காரர்கள். ஆனால் பதட்டமும் வேகமும் சிக்கலை உண்டாக்கிடும். கவனமுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்தில் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே நேரம் மதியத்துக்கு பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் காலை நேரத்திலும் பக்குவத்தோடும் பழக வேண்டிய நாளாக இன்றைய நாள். விருச்சிக ராசியில் வரக்கூடிய புனர்பூசம் விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மதியத்துக்கு பிறகு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அனுசம் மதியம் 12 மணி வரை அனைத்து விதமான நன்மையும் கிடைக்கும். மாலை நேரத்தில் குடும்பத்தில் உள்ள அல்லது வெளி வட்டாரத்தில் உள்ள அனைவரிடத்திலும் வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்ப்பதால் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு நன்மையை தேடிக்கொள்ள உதவும். கேட்டை மதியம் 12 மணி வரை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்துக்கு மனதுக்கு இனிய சம்பவம் மன சாந்தமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பற்றி காண்போம். வணக்கம்.